வெல்கம் டு நாலேஜ் பாக்ஸ். உங்களுடைய வைஃபை உங்களுடைய லேப்டாப்பில் வைஃபை ஆப்ஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த ப்ராப்ளமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இனிமேல் நாலேஜ் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இன்டர்நெட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்நெட் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த டயலாக் பாக்ஸில் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு கீழே ரீஸ்டோர் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் திரும்பவும் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்துக்கோங்க. ஸோ வரக்கூடிய இந்த டயலாக் பாக்ஸில் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆப்ஷனை கொடுங்க. ஸோ ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணிடும். ஸோ இது வந்து உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது. ஸோ இதில் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தென் நீங்கள் உங்களுடைய சர்ச் பாரில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. தென் வரக்கூடிய இந்த சர்ச் ரிசல்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதாவது உங்களுடைய மெஷினில் ரன் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா சர்வீசஸையுமே காட்டும். ஸோ இதில் நீங்கள் VLAN auto configure அப்படின்னு சொல்லக்கூடியதை சர்ச் பண்ணுங்கள். ஸோ VWவில் வரும் WLAN auto configure. ஸோ கீழே இருக்கும். ஸோ சர்ச் பண்ணிட்டு வாங்க. WLAN auto configure. ஸோ WLAN auto config அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த டயலாக் பாக்ஸில் ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி அப்ளை அப்படின்றத கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய இந்த மெத்தட் மூலமாக உங்களுடைய வைஃபை ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தென் உங்களுடைய மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் செக் பண்ணுங்கள் உங்களுடைய மெஷினில் வைஃபை ஆப்ஷன் காட்டுதா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மெஷினில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த ஸ்க்ரீனில் அட்வான்ஸ் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றது கீழே இருக்கிற ரெண்டு ஆப்ஷன், சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன், நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெஷினில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வைஃபை அப்படின்றது டிசேபிள்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வைஃபை அப்படின்றதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வைஃபை மே ஒர்க் ஆகலாம். ஸோ இது ஆல்ரெடி எனேபிள் ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு திரும்ப எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் மூலமாகவும் உங்களுடைய வைஃபை ஒர்க் பண்ணாமல் இருக்கிற வைஃபை ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி வரக்கூடிய சர்ச் ரிசல்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எலக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய நெட்வொர்க்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் இந்த நெட்வொர்க்ஸ் ஆப்ஷனை வந்து ரைட் கிளிக் பண்ணி பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த allow the computer to turn off this device to serve power அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணப்பட்டிருக்குதா. ஸோ பவர் மேனேஜ்மெண்ட்டில்
ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் டிக் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மெத்தட்ஸும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுடைய சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் வரக்கூடிய இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை தேடுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வயர்லெஸ் அடாப்டர்ஸ் காட்டும். ஸோ அந்த வயர்லெஸ் அடாப்டரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணதும் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுங்க. ஸோ அப்டேட் டிரைவரை கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய மெஷின் ஆல்ரெடி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுங்க. தென் திரும்பவும் லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கொடுத்ததும் உங்களுடைய மெஷினில் காணப்படக்கூடிய அடாப்டர்ஸ் காட்டும். ஸோ இந்த அடாப்டர்ஸை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அடாப்டர்ஸ் வந்து உங்களுடைய மெஷினில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். வித்தின் லிமிட்டட் டைம் அந்த அடாப்டர்ஸ் வந்து உங்களுடைய மெஷினில் இன்ஸ்டால் ஆகினதும் விண்டோஸ் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் யுவர் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதும் உங்களுடைய நெட்வொர்க் வைஃபை உங்களுடைய லேப்டாப்பில் வைஃபை கார்டாத ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.